வணக்கம் நண்பர்களே, நேச்சர் எக்ஸோடஸ் யூடியூப் சேனல் மூலமாக நேயர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு தாங்க நம்ம இப்ப பிரயாணமாய் போய்கொண்டு இருக்கிறோம். ஆத்தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை கிராமம் தாங்க இந்த இடம். பார்ப்பதற்கு மிக அழகாக அடர்ந்த காடுகள் நிறைந்த ஒரு சுற்றுலா தலமாக விளங்குகிறது. அப்படி என்ன இங்க இருக்குதுன்னா, இந்த மலைக்கு மேலே சுமார் ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்னர் இது ஒரு குகைத்தலமாக இருந்ததாகவும் தற்போது ஒரு குடவரையாக செயல்பட்டு வருகிறதாகவும் இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. அதை கேட்டுத்தான் நாங்கள் எங்கள் குழுவோடு சேர்ந்து இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம் நண்பர்களே. இந்த பகுதியில 2 விதமான சுற்றுலா தலமாக விளங்குகிறது. ஒன்று பாத்தீங்கன்னா, இதற்கு நேரே எதிரே உள்ள ஒரு மிகப்பெரிய டேம் இருக்குதுங்க. இந்த டேம் தான் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர் டேம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு சுற்றுலா தலமாக விளங்குகிறது. பார்ப்பதற்கு மிக நீண்டதாக இந்த நீர் அணைக்கட்டு காணப்படுகிறது. ஏராளமான சுற்றுலாவாசிகள் குவியும் வண்ணமாக இங்கு இருக்கிறார்கள். இது டிசம்பர் மாதம் என்று இருந்தாலும் ஆனால் சுற்றுலா வரத்து மிக அதிக அளவில் இந்த நீர் அணைக்கட்டுக்கு வந்துதான் செல்கிறார்கள். ஆபத்து நிறைந்த இது காணப்பட்டதாகவும் பல பேர்கள் இங்கு உயிர் பலி ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனாலும் மக்கள் வரத்து இன்னும் குறைந்தபாடு இல்லை இந்த பகுதிக்கு. இதற்கு நேரே இருக்கிற இந்த மலைதான் நாம் குகை கோயிலாக செல்லக்கூடிய ஒரு ஸ்தலமாக விளங்குகிறது. ஆனால் பொதுமக்கள் அந்த திருவிழா, ஆடி அமாவாசை என்று சொல்லக்கூடிய அந்த மாதங்களில் மட்டும்தான் வருவார்களாம், மற்ற நாட்களில் வரமாட்டார்களாம் நண்பர்களே. இந்த அணைக்கட்டுக்கு பகுதியில் இருக்கிற ஒரு அடர்ந்த காடு போன்ற இங்கும் ஒரு குகை இருக்கும். இதை பார்ப்பதற்கு இது மலை குகை கிடையாது, காடுகள் அடர்ந்த ஒரு குகையாக இது காணப்படுகிறது. பார்ப்பதற்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பய உணர்வு எதுவும் இந்த இடத்தில் இல்லை. காரணம், மக்களுடைய வருகை நிறைய இருக்கிறதுனால இந்த இடத்தில் எப்பவும் சத்தங்கள் நிறைந்த பகுதியாகத்தான் காணப்படுகிறது. இதற்கு அப்பாற்பட்ட அந்த மலைக்கு செல்லும் பகுதிதான் மிக ஆபத்தான ஒரு பகுதியாக காணப்படுகிறது நண்பர்களே. ஏறி செல்வதற்கு நல்ல ஒரு படிக்கட்டுகள், ஒரு 100 படிக்கட்டுகள் தான் அமைத்திருக்கிறார்கள். அதுவரை தொடர்ந்து நாம் மேலே ஏறலாம். இப்படி ஏறிக்கொண்டு செல்லும் போது பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல குறைந்த அளவில் படிக்கட்டோடு நின்று விட்டார்கள். அதை தொடர்ந்து நாம் மேலே பிரயாணம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, மிகவும் கரடுமுரடான ஒரு மலைப்பாதையில் தான் நாம் ஏறி செல்ல வேண்டும் அந்த குகையை பார்ப்பதற்கு. இத்துடன் இந்த படிக்கட்டுகள் முடிந்துவிடும் நண்பர்களே. இதற்கு மேலே நாம் ஏறி செல்லும் போது பாத்தீங்கன்னா இந்த மாயத்தான் இருக்கும். அந்த மே மலை ஏறுவது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தரைத்தளத்தை தான் நீங்கள் ஏறி செல்ல முடியும். சில இடங்களில பாத்தீங்கன்னா ஒரு செங்குத்தாக கூட காணப்படும். இடரல் அடையக்கூடிய சில பாதைகள் கூட இந்த இடத்தில் நிறையவே காணப்படுகிறது. இது பாத்தீங்கன்னா நல்ல புற்கள் நிறைந்த மரஞ்செடி கொடிகள் நிறையவே காணப்படுகிறது நண்பர்களே. ஏறி செல்வதற்கு பாத்தீங்கன்னா நாங்கள் குழுவோடு இருந்ததால எங்களுக்கு எந்தவித பய உணர்வு இல்லை. ஆனாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் 1-2 நபர்கள் வந்தால் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பய உணர்வு இருக்கும். இது பாத்தீங்கன்னா பாதைகள் எல்லாமே ஏறி செல்வதற்கு ஆங்காங்கே உங்களுக்கு அடையாளம் காட்டிக்கொண்டே செல்கிறார்கள். அந்த குறியீடு மூலமாக சில இடங்களிலே மஞ்சள் நிற குறியீடுகள், சில நேரங்களில் சிவப்பு நிற குறியீடுகள் இருக்கும். மஞ்சள் நிற குறியீடுகள் என்று சொல்லும் போது அந்த பகுதி கொஞ்சம் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். சிவப்பு நிற குறியீடுகள் என்று சொல்லும் போது அந்த இடத்தில் கொஞ்சம் ஆபத்தாக இருக்கும், பார்த்து செல்லவும்ங்கிற அந்த நமக்கு ஒரு அடையாளம் கொடுத்திருக்கிறார்கள். வழிநெடுகிலும் பாத்தீங்கன்னா பூக்களோடு கலந்த சில பூக்களை நீங்கள் பார்க்க முடியும். பாறைகளிலேயும் சில வகையான புட்கள் அழகாக இருந்ததை நீங்கள் பார்க்க முடியும் நண்பர்களே. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏறி செல்லும் வழியில் இது அழகாக நீங்கள் ஒவ்வொரு பாறைகளிலும் மற்ற இடங்களிலும் நீங்கள் நல்லாக பார்க்கலாம். இப்போது நாம கிட்டத்தட்ட
80% நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். அந்த அணையை பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகாக தெரிகிறது. சுத்திலும் பாத்தீங்கன்னா அதனுடைய மலை தொடர்ச்சிகளை நாம் பார்க்க முடியும். இதுதான் அந்த மலை. இதுக்குள்ளதான் அந்த குகைத்தலம் இருக்கிறது. அங்கு குடவரையும் காணப்படுகிறதாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மலைக்கு பெயர் பாத்தீங்கன்னா சடையாண்டி மலை என்று சொல்லுகிறார்கள். சில பேர் ஆத்தூர் மலை, சடையாண்டி மலை என்றும் சொல்லுகிறார்கள் நண்பர்களே. இப்ப நம்ம செல்லக்கூடிய பகுதி கிட்டத்தட்ட ஒரு 95% நம்ம நெருங்கிட்ட நண்பர்களே. அந்த மிகப்பெரிய அளவில் போட்டிருக்கிற அந்த மஞ்சள் குறியீடு தான் குகைத்தலத்திற்கு செல்லும் வழியாக, அந்த குடவரைக்கு செல்லும் வழியாக உணர்த்தப்படுகிறது. இதுதான் அந்த குகைத்தலம் நண்பர்களே. பாதைகள் இப்படித்தான் இருக்கும். நல்ல ஒரு சாய்வு செங்குத்தாக காணப்படுகிற இந்த ஸ்தலம் பார்ப்பதற்கு அழகாக காணப்படும். மிக நீண்ட குகையாக இது காணப்படுகிறது. முன்னம் ஒரு காலத்தில் இது ஒரு சமண குகையாக கூட இருந்திருக்கலாம். அவர்கள் இந்த இடத்தில் வசித்த இருந்த காலங்கள் கூட இருந்திருக்கலாம் என்றுதான் இந்த அடையாளங்களை பார்க்க முடிகிறது. ஆனாலும் இப்போது இது ஒரு கருவறையாக மக்கள் போற்றி வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அழகாக இருக்கிற இந்த இடம் பாத்தீங்கன்னா மேல்தளம் கீழ்த்தளம் 2 வகையான குகைகள் காணப்படும். அங்கே மேல்தளத்தில் காணப்படுகிறது அந்த மஞ்சள் நிற வாசல் பகுதியில ஒரு நீண்ட குகை 2 துவாரங்கள் கொண்டு மிக பெரிய அளவில் உள்ளே செல்கிறது நண்பர்களே. எங்கு செல்கிறது, எங்கு அது முடிவடைகிறது என்று இதுவரை யாருக்கும் தெரியவில்லையாம். யாரும் உள்ளே சென்றதில்லையாம். அந்த மஞ்சள் நிற அந்த கதவு பகுதி தான். இப்போது நம்ம அந்த குகைக்குள்ளதான் நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். பார்ப்பதற்கு மிக நீண்ட குகையாக காணப்படும் நண்பர்களே. கிட்டத்தட்ட நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் சென்று கொண்டே இருந்தோம். முடிவு வரும்போது பாத்தீங்கன்னா 2 விதமான வாசல்கள் எங்களுக்கு தென்பட்டது. இருந்தாலும் இதை தொடர்ந்து பயணிக்க இயலாது என்ற காரணத்தினால் நாங்கள் இதோடு நின்று கொண்டோம். அதற்கப்புறம் எங்கு செல்ல முடியும் தெரியவில்லை. திரும்பி வந்துவிடக்கூடிய நிலைமை வருமா வராதா என்றும் கூட நாங்கள் யோசித்தோம். அதனால இத்துடன் நாங்கள் நின்று கொண்டோம் நண்பர்களே. இந்த 2 குகைக்கு அருகிலே பாத்தீங்கன்னா இன்னொரு குகையும் சென்று கொண்டே இருக்கிறது. இந்த குகையும் இதற்கு முடிவே இல்லாமல் இந்த குகை சென்று கொண்டே இருக்கிறது நண்பர்களே. இதுல இன்னொரு ஒரு அதிசயம் காணப்படுகிறது. அதாவது இந்த குகைக்கு மிக அருகில பாத்தீங்கன்னா நீர்வரத்து எங்கிருந்து வருகிறது என்று அறியாத வண்ணம் ஒரு 3 அடி அகலமுள்ள இந்த ஒரு கிணறு போன்று காணப்படுகிறது. இந்த இடத்தில்தான் சுவையான ஒரு குடிநீர் பாத்தீங்கன்னா சுரந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே. கிட்டத்தட்ட மக்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் காலமுறை 700 ஆண்டுகள் காலமுறை வரைக்கும் நாங்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இது பாத்தீங்கன்னா மிக சுரந்து கொண்டே செல்கிறது இந்த நீர். பார்ப்பதற்கு அழகாக தெரிகிற ஆத்தூர் கிராமத்தில் இருக்குது. இது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நீங்கள் ஆத்தூர் நோக்கி பயணம் செய்தால் இந்த இடத்தை நீங்கள் அடையலாம் நண்பர்களே. ஒரு பாதுகாப்புள்ள ஒரு சூழ்நிலையாக குழுவோடு சென்று நீங்கள் பயணிக்கலாம். நன்றி நண்பர்களே. இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள் மீண்டுமாக தொடரும். மீண்டுமாக இன்னொரு புதிய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.